ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் ரொம்ப சத்தான நெல்லிக்காயை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஒரு ஸ்பூன் டெய்லி சாப்பிட்டாலே போதுங்க. நம்ம டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. நெல்லிக்காய் சாப்பிடாத குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஹெல்த்துக்கு இது ரொம்பவும் நல்லதுங்க. நெல்லிக்காயும் இஞ்சியும் நம்ம இதில் சேர்த்து செய்கிறதால கோல்டு பிரச்சனைக்கு இது ரொம்பவே நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் தரக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பெரிய சைஸில் 10 நெல்லிக்காய் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்த நெல்லிக்காயை நம்ம இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி இட்லி தட்டை வச்சு அதில் நம்ம எல்லா நெல்லிக்காயையும் ஒன்றா அதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை நம்ம ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வேக விடலாம். நெல்லிக்காயில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. இது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கும். இருமல் சளி வராமல் இருக்க நம்ம இதில் இஞ்சி சேர்த்து செஞ்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நல்ல சாஃப்டாக வந்துருச்சு. கொஞ்சம் ஆறுனதும் நம்ம இந்த மாதிரி எடுத்தால் அந்த கொட்டை நமக்கு தனியாக வந்துடுங்க. 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்தாலே போதும். இப்போ நம்ம நெல்லிக்காயில் உள்ள எல்லா கொட்டையும் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது கூட 2 சின்ன துண்டு இஞ்சி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம இப்படியே சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு இந்த நெல்லிக்காய்க்கு கூட இஞ்சி நல்லா அரைபடும். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நம்ம நைஸாக அரைச்சிட்டு வரலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைக்கணும். நமக்கு அந்த நெல்லிக்காயில் உள்ள தண்ணியே போதும். இப்போ பாருங்கள், அரைச்ச விழுது 1 கப் அளவுக்கு நமக்கு இருக்குது. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் நம்ம அரைச்ச அந்த நெல்லிக்காய் விழுதை அதில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் நெல்லிக்காய் விழுதுக்கு 1½ கப்பு வெல்லம் நான் எடுத்திருக்கேன். இது உருண்டை வெல்லத்தை நான் பொடியாக துருவி இதில் நான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு நெல்லிக்காயில் இருக்கிற அந்த ஈரத்தன்மையால் வெல்லம் நமக்கு நல்லா கரைஞ்சிடும். நம்ம தண்ணி எதுவுமே இதில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நெல்லிக்காய் விழுதும் அந்த வெல்லமும் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். குறைவான தீயிலே வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்துடுச்சு. பார்த்தாலே நமக்கு தெரியுது நல்ல ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்டில் பார்த்திங்கன்னா உப்பு, காரம், லேசான புளிப்பு, துவர்ப்பு இது எல்லாமே இதில் இருக்குங்க. பாருங்கள், ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம அப்பப்போ கிளறி விட்டாலே போதுங்க. இப்போ இது கொஞ்சம் கெட்டி ஆகிறதுக்கு ஒரு சின்ன பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். கலந்த சோள மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கலவையில் நம்ம ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதை நம்ம சேர்த்ததால் நமக்கு இது கொஞ்சம் கெட்டியாகி நமக்கு அல்வா பதத்துக்கு இது வந்துடும். இப்போ இது நமக்கு திக்காகிற வரைக்கும் நம்ம கலந்துக்கலாம். குறைவான தீயில வச்சு அப்பப்போ நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறதால நமக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
நெய்யை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு கொஞ்சம் கூட திக்காயிடுச்சு. இது நமக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க. நமக்கு இந்த பெரிய நெல்லிக்காய் கண் பார்வைக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. ஸ்கின் ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தினமும் நம்ம ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பேட் கொலஸ்ட்ராலையும் குறைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இப்போ பாருங்கள், கடாயில் நமக்கு ஒட்டாமல் வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். இது நமக்கு 3 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இதை நம்ம இப்படியே ஸ்பூனால் எடுத்தும் சாப்பிடலாம். இல்லைன்னா இதை நல்லா ஆற விட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தினமும் பிள்ளைங்களுக்கு ஒரு உருண்டைகளாக நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான ரொம்ப ரொம்ப சத்தான ஆம்லா ஸ்வீட் ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நெல்லிக்காய் சாப்பிடாத குழந்தைகளும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.